ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அக்டோபர் 25 நடந்த 12th டிசைன் அசஸ்மெண்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 20 கொஷின்ஸ். இந்த 20 கொஷின்ஸில் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டில் ஹிஸ்ட்ரிக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹூ ஒன் தி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் இன் 1191 AD அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பேட்டில் ஆஃப் டெரைன்னா என்ன, எத்தனை பேட்டில் நடந்துச்சு, யார் யாருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து முகமது கோரி, ஆப்ஷன் பி பிருத்திவிராஜ் சௌஹான், ஆப்ஷன் சி முகமது கசினி, அப்புறம் வந்துட்டு தேவபாலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் டெரைனுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு பஞ்சாப்ல பத்திண்டா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த பத்திண்டாவை கேப்சர் பண்றதுக்காக குரித் டைனாசிட்டி வராங்க. குரித் டைனாசிட்டியில் யார் வருவா அப்படின்னா வந்துட்டு முகமது கோரி கசினிலாம் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்துட்டு குரித் டைனாசிட்டி. ஸோ அவங்க வந்து இந்த பத்திண்டாங்கிற இடத்த வந்து கேப்சர் பண்றதுக்காக வராங்க. ஸோ அங்க இருக்கிற ரூலர்ஸ், அந்த பத்திண்டால இருக்கிற ரூலர்ஸ் யார் அப்படின்னா வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹான், சகமன்னா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து போராடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கான்ஃபிளிக்ட்டை தான் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்னு சொல்றாங்க. 1191 நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருவாரு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா குரித் மறுபடியும் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 1192 AD வந்துட்டு செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் நடக்கும். செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை வந்து டிஃபீட் பண்ணிட்டு குரித் டைனாசிட்டி வந்து உள்ள வந்துருவாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வந்து குரித் வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிக் ரூல் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் இஸ் தி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் வந்துட்டு யார் வந்து ஜெயிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் யார் அப்போ? ஆப்ஷன் பி பிருத்திவிராஜ் சௌஹான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி டெல்லி சுல்தானேட் இன் குரோனாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டெல்லி சுல்தானத்தில் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு 5 டைனாசிட்டி இருக்குன்னு தெரியுமா. ஸோ அந்த 5 டைனாசிட்டியில் வந்துட்டு ஒரு குரோனாலஜி ஆர்டர் யார் யார் ஃபர்ஸ்ட் வந்தா யார் லாஸ்ட் வந்தா அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 4 ஆப்ஷனில் வந்துட்டு கில்ஜி, துக்ளக், சையத்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் துக்ளக் சையத்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லேவ் கில்ஜின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டி ஆப்ஷனில் லோதி சையத்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இதை பேஸ் பண்ணியே தான் வரும். ஹூ வாஸ் தி லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டெல்லி சுல்தானேட்டோட கடைசி ரூலர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க, முகமது பின் துக்ளக், இல்துமிஷ், இப்ராஹிம் லோதி, அலாவுதீன் கில்ஜி. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல குரோனாலஜி ஆர்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இங்கே பேர்லேயே பாருங்களேன், துக்ளக் இருக்கு, இங்கே லோதி இருக்கு, இங்கே கில்ஜி இருக்கு. ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக வந்து யார் லாஸ்ட் ரூலர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நம்ம டேப்லெட் காலம் மாதிரி பார்க்கலாமா 2 கொஸ்டினுக்கும்? ஸோ இதுதான் வந்துட்டு டெல்லி சுல்தானேட்டோட டைனாசிட்டிஸ். ஸோ டெல்லி சுல்தானேட்டோட டைனாசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லேவ் ஆர் மம்லுக் டைனாசிட்டி, அப்புறம் கில்ஜி டைனாசிட்டி, அப்புறம் துக்ளக், சையத், அப்புறம் லோதி டைனாசிட்டி. இது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னா வந்துட்டு MKTSN கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட் ஃபார்மாக மொத்தம் 5 டைனாசிட்டிஸ் இருக்கு. ஸோ மம்லுக்கில் வந்துட்டு எந்த வருஷம் வந்திருப்பாங்க, 1206 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ டெல்லி சுல்தானேட் வந்து பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1206 ஸ்டார்ட் ஆயிருக்கும். கடைசியாக லோதி டைனாசிட்டி இருக்கு இல்லையா, லோதி டைனாசிட்டி எப்போ முடியுது, 1526. எப்போ 1526 முடியுது. ஸோ இந்த 2 வருஷமும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எந்த பீரியட்ல யார் இருந்தா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மம்லுக் அப்படிங்கிறது வந்துட்டு யார் யார் கீ ரூலர்ஸாக இருப்பாங்கன்னா குத்புதீன் ஐபக் இருப்பாங்க, இல்துமிஷ் இருப்பாங்க, ரசியா சுல்தானா, அப்புறம் பால்பன். ஸோ ரசியா சுல்தானா தான் வந்துட்டு ஒரே ஒரு உமன் இருப்பாங்க இந்த டைனாசிட்டியில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து வந்துட்டு கில்ஜி டைனாசிட்டியில் யார் யார் இருப்பா, ஃபர்ஸ்ட் ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஸோ 2 பேர் தான், கில்ஜிலேயே வந்துட்டு 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜினா நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாரு அவருடைய பீரியட்ல. அடுத்து வந்து யாரு, துக்ளக் டைனாசிட்டி. துக்ளக் டைனாசிட்டி வந்துட்டு யார் யார் இருப்பா, கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்துட்டு துக்ளக் டைனாசிட்டியை வந்துட்டு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து சையத் லோதி. ஃபர்ஸ்ட் 3 டைனாசிட்டியோட சையத் லோடியில் வந்துட்டு பெருசாக இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து சையத்தில் வந்துட்டு கிசிர் கான், முபாரக் ஷா, ஆலம் ஷா. ஸோ இவங்களாம் வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது துக்ளக்லையோ இல்லை கில்ஜிலையோ இருந்த மாதிரி இவங்க டைனாசிட்டியில் யாரும் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ நம்ம அலாவுதீன் கில்ஜினா பார்த்தோம் இல்லையா, நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாருன்னு. ஸோ அது மாதிரி இவங்க யாரும் பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து லோடி டைனாசிட்டி யார் யார் இருப்பா அப்படின்னா பஹலுல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோதி. ஸோ இப்ராஹிம் லோதி தான் வந்துட்டு லாஸ்ட் ரூலராக இருப்பார். லோடி டைனாசிட்டி லாஸ்ட் ரூலர் தான். டெல்லி சுல்தானேட்லையும் இப்ராஹிம் லோடி தான் வந்து லாஸ்ட் ரூலராக இருப்பார். ஸோ நமக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக யார் யாருங்கிறதையும் பார்த்துட்டோம், ப்ளஸ் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்குறாங்களா. நம்ம என்ன ஷார்ட்கட் ஃபார்ம் சொன்னோம், MKT
எஸ்எல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. எம்னா என்னது, ஸ்லேவ், மம்லுக் டைனாசிட்டி இல்லாட்டி நம்ம ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மம்லுக் ஆர் ஸ்லேவ் எங்க இருக்கு பாருங்க, கல்ஜி இருக்கு, இங்க துக்ளக் இருக்கு, இங்க ஆப்ஷன் சில ஸ்லேவ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பாருங்க ஸ்லேவ், கல்ஜி, துக்ளக், சையத், லோதி. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட். ஸோ அடுத்து குரோனாலஜி வரணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெவ்வேறு டைனாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி யாரும் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஆன்சர் வந்துருச்சா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ வாஸ் தி லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட்? கடைசி ரூலர் என்னன்னு பார்த்தோம், அதே எம்கேடிஎஸ்எல் போட்டுக்கலாமா, எம்கேடிஎஸ்எல் போட்டோம். இந்த எல்லில் வந்து எந்த டைனாசிட்டி வரும்னு சொன்னோம், லோடி டைனாசிட்டின்னு சொன்னோமா. ஸோ லோடி டைனாசிட்டியில் வந்துட்டு இங்கே துக்ளக் இருக்கு, துக்ளக் வராது, முகமது பின் துக்ளக் வர மாட்டார். இல்துமிஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்லேவ் டைனாசிட்டியில் இருப்பார், ஸ்லேவ் இல்லாட்டி மம்லுக் டைனாசிட்டியில் வருவார். இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி வராது. அப்புறம் இப்ராஹிம் லோதி, அலாவுதீன் கில்ஜின்னு இருக்கு. ஸோ லோதி தான் வந்து நம்ம கடைசி டைனாசிட்டி பார்த்தோம். அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு மம்லுக்கு அப்புறம் கில்ஜி டைனாசிட்டி வரும். ஸோ இப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரூலர்ஸ் ஃபவுண்டர் தி விஜயநகரா எம்பையர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து விஜயநகர எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ண முக்கியமான ரூலர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன பாருங்க, கிருஷ்ணதேவராயா, ஹரிஹரா 1, புக்கராயா 1, தேவராயா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த 4ல் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன். உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேட்டர்னும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸில் 1 and 2, 2 and 3, 3 and 4, 1 and 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆயிடக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, கிருஷ்ணதேவராய் தான் வந்துட்டு டாப் ரூலர் ஆஃப் விஜயநகரா எம்பையர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து அவர் தான் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க, ஒன்று ஆப்ஷன் ஏ போட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஆப்ஷன் டி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த ஃபவுண்ட் பண்ணது வேற, கிருஷ்ணதேவராயா வந்து டாப்பாக இருந்தது வேற. நம்ம இந்த கல்ஜி டைனஸ்டி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த ரூலரை பற்றி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ விஜயநகர எம்பையர் வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 1336 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ 1336 யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு ஹரிஹரா 1, புக்கராயா 1 அப்படிங்கிறவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஜயநகரா கீழே எத்தனை டைனாசிட்டி மொத்தம் இருக்குது அப்படின்னா வந்து மொத்தம் 4 டைனாசிட்டி இருக்குது. அந்த 4 டைனாசிட்டி என்னென்ன, சங்கமா, சலுவா, துளுவா, அரவிடு அப்படின்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, சங்கமா, சலுவா, துளுவா, அரவிடு. நம்ம பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணதேவராயா. ஸோ இந்த கிருஷ்ணதேவராயா வந்துட்டு எந்த டைனாசிட்டியில் ரூலராக இருப்பார் அப்படி பார்த்தோம்னா துளுவா டைனாசிட்டியோட ரூலராக இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணதேவரா பற்றி ஒரு கொஸ்டின் வரலாம், துளுவா டைனாசிட்டியும் ஒரு கொஸ்டின் வரலாம். அதே மாதிரி இந்த ஃபவுண்டர் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 1336 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிஹரா 1, புக்கராயா 1 தான் வந்துட்டு இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எந்த டைனாசிட்டி பார்க்கும்போது அதோட மேப் எடுத்து பார்க்கணும். ஸோ மேப்பில் வந்துட்டு அவங்க எந்த இடத்துல ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்டோரியலாக அவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ விஜயநகராங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கர்நாடகா அப்புறம் ஆந்திரா இந்த மாதிரி ரீஜன்ஸை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியும் இல்லையா. ஸோ வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குது, இந்த கோதாவரி ரிவர் இருப்பாருங்க. இந்த கோதாவரி ரிவர் கிட்டத்தட்ட இந்த மகாராஷ்டிரா இதுக்கு கீழே ஃபுல்லாக இந்த கோவாவில் ஆரம்பித்து இந்த கிருஷ்ணா ரிவர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விஜயநகர கிங்டம் தான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி பிக்டோரியலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ வந்துட்டு இதுக்கான கொஸ்டின் போவோமா மறுபடியும். ஸோ நம்ம கிருஷ்ணதேவரையா வந்துட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆப்ஷன் 1 எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் அடிச்சிருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் டி வராது. ஸோ அடுத்து பி, சி பாருங்க. பியில் வந்துட்டு 2 and 3 இருக்கு, சியில் வந்துட்டு 3 and 4 இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், 3 வந்து கரெக்டுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு 2 கரெக்டா 4 கரெக்டா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்தது ஹரிஹரா 1 பார்த்தோம் இல்லையா, அப்போ ஆன்சர் வந்து 2 and 3. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம போன கொஸ்டின் பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் கேட்குறாங்க. போன கொஸ்டின் விஜயநகர எம்பையரோட ஃபவுண்டர் கேட்டாங்க இல்லையா. இந்த கொஸ்டின் வந்துட்டு ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முகல் எம்பையரோட ஃபவுண்டர் யாரு? ஆப்ஷன்ஸில் பாருங்க, ஹுமாயூன் இருக்கு, அக்பர், பாபர், ஷாஜகான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஏர்லி முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி நிறைய ரூலர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஏர்லி முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முகல் எம்பையரை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த முகல் எம்பையர் இந்தியாவில் எப்படி வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு மங்கோல் செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு ரூலர் இருந்தார். அந்த ரூலர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா சென்ட்ரல் ஏஷியா, சைனா இந்த ஏரியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்களோட டிசெண்டன்ட், அதாவது அவங்களோட வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் வந்துட்டு இந்த முகல்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு முகல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ரூலர் யாரா இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் அப்படிங்கிறவர் தான் வருவார். நம்ம பார்த்தோம் இல்லையா டெல்லி சுல்தானத்தோட கடைசி ரூலர் யாருன்னு பார்த்தோம், இப்ராஹிம் லோதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இப்ராஹிம் லோடியை வந்துட்டு பாபரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டில் சந்திப்பாங்க. அந்த பேட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு
பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல வந்துட்டு இப்ராஹிம் லோதி வந்து டைனாசிட்டி வந்து லூஸ் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபர். பாபர் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா முகல் எம்பையர் வந்துட்டு உள்ள இந்தியாவில் வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டோட கதை. ப்ளஸ் மங்கோல் செங்கிஸ்கான்ல இருந்து எப்படி முகல் எம்பையர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்மால் ஸ்டோரி இது. ஸோ இப்போ கொஸ்டின் போகலாமா? முகல்ஸ் யாரு? தே ஆர் டிசெண்டன்ட் ஃப்ரம் தி மங்கோல் செங்கிஸ்கான். அதாவது அவங்களோட வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் வந்துட்டு டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு முகலோட ஃபர்ஸ்ட் ரூலர் யாரு, ஃபவுண்டர் யாரு அப்படின்னா வந்துட்டு பாபர். ஸோ பாபர் தான் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1526. ஸோ முகல் ரூலர் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1526ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா பாபர். ஸோ என்ன பண்ணி வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து யார் யாருக்கும் நடந்திருக்கும்? பாபர், அப்புறம் வந்துட்டு இப்ராஹிம் லோதி, கடைசி ரூலர் ஆஃப் டெல்லி சல்தானேட்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாபர் வந்துட்டு முகல் ரூலர் வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா 1526ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த முகல் ரூலர்ஸில் வந்துட்டு 6 மேஜர் ரூலர்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த முகல் எம்பையரில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. அதில் யார் யாருன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், அப்புறம் ஷாஜஹான், அப்புறம் வந்துட்டு அவுரங்கசீப். இவங்க என்னன்னு சொல்றாங்க? கிரேட் ரூலர்ஸ், கிரேட் முகல் ரூலர்ஸ் அப்படிங்கிறாங்க. இயர்லி முகல்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி கிரேட் ரூலர்ஸ் ஆஃப் முகல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரொனாலஜி ஆர்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ பாபர்லேருந்து ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினாக கூட வரலாம். எந்த வருஷம் யார் வந்து ஃபவுண்ட் பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? முகல் எம்பையரோட ஃபவுண்டர் யாரு? பாபர். ஆப்ஷன் சி, பாபர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம டெல்லி சல்தானேட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதே குரோனாலஜிக்கலாக என்ன பார்த்தோம்னா வந்துட்டு முகல்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் குரோனாலஜிக்கலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ மராத்தா எம்பையரை பற்றி பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒன்று குரோனாலஜி, இல்லாட்டி வந்து அந்த பர்டிகுலர் டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யாரு, இல்லாட்டி அந்த பர்டிகுலர் டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர் யாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஸோ வந்து இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து மராத்தா ரூலரோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பாருங்க. சிவாஜி மகாராஜ், சாம்பாஜி மகாராஜ், ராஜாராம் மகாராஜ், அப்புறம் வந்துட்டு ஷாஹூ மகாராஜ். மகாராஜுங்கிறது நம்ம பட்டம், ராஜா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி பட்டம். ஸோ நமக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கிறது வந்துட்டு சிவாஜி, சாம்பாஜி, ராஜாராம், ஷாஹூ. ஸோ இவங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும், கரெக்டாக போட்டிருக்கீங்க. மராத்தா எம்பையரோட ஃபவுண்டர் யாரு? சிவாஜி மகாராஜ். ஸோ சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற பிளேஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு இல்லையா மும்பைலலாம்? ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ மராத்தா எம்பையர் வந்து மேப்ல எங்க இருக்கு, பிளஸ் அதோட குரோனாலஜி என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ நம்ம விஜயநகரா பார்த்தோம் இல்லையா முன்னாடி? விஜயநகரம் எங்கன்னு பார்த்தோம்? இந்த கோதாவரி கீழே ஃபுல்லா வந்துட்டு சவுத் ஃபுல்லா யாரு? விஜயநகர எம்பையர்னு பார்த்தோமா? ஸோ இப்போ மராத்தா எம்பையர் எங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்தியாவோட வெஸ்டர்ன் ஏரியாஸ்ல தான் கவர் ஆயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் கவர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாதியில் ஃபுல்லாகவே வந்துட்டு வெஸ்டர்ன் ஏரியாஸ் கவர் பண்ணது. ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிராவில் வந்து வெஸ்டர்ன் ஏரியாஸு, கர்நாடகாவில் வெஸ்டர்ன் ஏரியாஸு, அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு இந்த சைடு ஃபுல்லாக பஞ்சாப், அப்புறம் முன்னாடி பாகிஸ்தான். இப்போ தான் வந்து டிமார்க்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை. முன்னாடி இருந்தால் பாகிஸ்தான் ஏரியா எல்லாமே வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மராத்தா எம்பையராக இருந்துச்சு. முகல்ஸில் வந்துட்டு பாபர் வந்துட்டு இப்ராஹிம் லோதியை பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்துட்டு ஜெயிச்சுட்டு தான் முகல் எம்பையர் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் யார் வந்திருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மராத்தா எம்பையர். மராத்தா எம்பையர் யார் வந்திருப்பான்னா சத்ரபதி சிவாஜி, சிவாஜின்னு கூட சொல்லலாம். சிவாஜி மகாராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மராத்தா ரூலர். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்துட்டு முகல் ரூலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கடைசி முகல் ரூலர் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் முகல் ரூலர்ஸ் அதோட எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் யார் வந்திருப்பா அப்படின்னா வந்து இந்த மராத்தா எம்பையர். இந்த மராத்தா எம்பையரில் ஃபர்ஸ்ட் சிவாஜி வருவார், அதுக்கப்புறம் சாம்பாஜி, இது மாதிரி நிறைய குரோனாலஜிக்கல் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன வேணும்னா ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் யாரு அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் வந்துட்டு சிவாஜி மகாராஜ் அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிவாஜி மகாராஜ் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு சிவாஜியோட பையன் சன் ஆஃப் சிவாஜி யார் அப்படின்னா வந்துட்டு சாம்பாஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சாம்பாஜி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகல்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அவரை கொண்டுருவாங்க. ஸோ முகல்ஸ் வந்து கேப்சர் பண்ணி கொண்டதுக்கு அப்புறம் அடுத்து யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம், சாம்பாஜியோட பிரதர் ராஜாராம் வருவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா இந்த சாம்பாஜி வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் ராஜாராம் வந்துட்டு அவரோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிடுவார். கேபிட்டல் எங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஞ்சி, தமிழ்நாட்டில் ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு மராத்தா எம்பையர் வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஏன் ஜிஞ்சி ஃபோர்ட் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிஞ்சி ஃபோர்ட்டை வந்துட்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியாவில்
மொத்தம் வந்து 12 லேண்ட்ஸ்கேப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 11 வந்துட்டு எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கும். ப்ளஸ் 1 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 1 தான் வந்துட்டு என்னதுன்னா ஜிஞ்சி ஃபோர்ட். ஸோ ஜிஞ்சி ஃபோர்ட்டு கேபிட்டலாக மாற்றினது யாருன்னு கேட்டால் ராஜாராம் 1 ஃப்ரம் மராத்தா எம்பையர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ வந்து 11 மகாராஷ்டிராவில் இருக்குன்னு பார்த்துட்டோம், 1 வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்துட்டோம். நீங்கள் அப்படியே மேப்பில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மகாராஷ்டிரா ஏரியாவை யார் கவர் பண்ணியிருப்பானா மராத்தா எம்பையர் தான். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் மேப் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து கொஸ்டின் என்ன, ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா எம்பையர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆப்ஷன் ஏ சிவாஜி மகாராஜ் அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ஓல்டு ஸ்டோன் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கற்காலம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இன்னொரு பேர்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நியோலித்திக், மீசோலித்திக், பேலியோலித்திக், பிரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து குரோனாலஜிக்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த கொஸ்டின் வரலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஸ்கிரிப்டெல்லாம் இன்வென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்வென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோன் ஏஜ், அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ், அதுக்கப்புறம் அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஸ்டோன் ஏஜ் சொல்றாங்க. அப்புறம் வந்து பிரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அயன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அயன் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா. முன்னாடினா ஸ்டோன் ஏஜ்னா பெருசாக அக்ரிகல்ச்சர் இருக்காது, ப்ரிமிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரான்ஸில் லைட்டாக ஆரம்பிப்பாங்க, அயன் ஏஜில் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வரதுக்கு முன்னாடி இந்த 3 ஏஜாக பிரிக்கிறாங்க. ஒன்று தான் ஸ்டோன், பிரான்ஸ், அப்புறம் வந்துட்டு அயன் ஏஜ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஸ்டோன் ஏஜில் ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட், இப்போ ஸ்டோன்லேயே வந்துட்டு நம்ம இயர்லியன்னு பார்த்தோம். அந்த ஸ்டோன் ஏஜில் ஃபஸ்ட்டு ஏஜ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு பேலியோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேலியோலித்திக் ஏஜ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேலியோலித்திக்கை வந்துட்டும் அடுத்து பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னா வந்துட்டு லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர், மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர், அப்புறம் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் வரதுக்கு முன்னாடி 3 ஏஜாக பிரிக்கிறாங்க, ஸ்டோன், பிரான்ஸ், அப்புறம் அயன் ஏஜ். இப்போ நம்ம கொஸ்டினில் ஸ்டோன் ஏஜ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோன் ஏஜில் வந்துட்டு இயர்லியஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் பேலியோலித்திக். அந்த பேலியோலித்திக்கில் வந்துட்டு 3 கல்ச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தோம், லோயர், மிடில் அண்ட் அப்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்போ ஓல்டு ஸ்டோன் ஏஜ் வந்துட்டு என்ன நம்ம சொல்கிறோம் பேலியோலித்திக் ஏஜ். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டோன் ஏஜ்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் பற்றி வரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஐவிசி. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் கன்சிடர் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எந்த கல்ச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் இன் இந்தியாவா, மெட்டலஜி இன் இந்தியாவா, அர்பனைசேஷன் இன் இந்தியாவா, அயனேஜ் இன் இந்தியாவான்னு பார்த்தோம். ஸோ இப்போ அயனேஜுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, அதாவது ஓல்டு ஸ்டோன் ஏஜோட சேர்த்து வர்றது நம்ம வந்து அயன் ஏஜ்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. அக்ரிகல்ச்சரும் வந்துட்டு நம்ம ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அப்பயே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் வராது. இப்போ நமக்கு வந்து மெட்டலர்ஜின்னு கொடுத்துருக்காங்க, அர்பனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ரெப்ரசன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு பார்க்குறோன்னா வந்துட்டு அங்கே இருக்க டவுன்ஸ்லாம் வந்துட்டு பிளான்டு டவுன்ஸ் இருக்கும், அப்புறம் ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு அந்த பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ 10க்கும் மேற்பட்ட சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஹராப்பா அப்படிங்கிற சைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹராப்பன் சிவிலைசேஷனில் வந்துட்டு வேரியஸ் ஃபேஸஸ் இருக்குது. அதை நம்ம முன்னாடி பேலியோலித்திக்கில் பார்த்த மாதிரி ஹராப்பனில் வந்துட்டு ஏர்லி ஹராப்பன், மெச்சூர், லேட் அப்படிங்கிறது வந்துட்டு 3 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 3000 பிசியில் ஆரம்பிச்சு 1700 பிசியில் முடியுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹராப்பன் ஏஜோட ஃபேஸஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்துட்டு ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் சொல்கிறாங்க, அதில் எத்தனை சைட் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சைட் வந்துட்டு ஹராப்பா. அந்த ஹராப்பா ஃபஸ்ட்டு சைட்டாக இருக்கிறனால தான் வந்துட்டு நம்ம ஹராப்பன் சிவிலைசேஷன் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஃபேஸஸ் இருக்குது, ஏர்லி, மெச்சூர், அப்புறம் லேட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சைட் ஆஃப் ஹராப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை, யார் விசிட் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு சார்லஸ் மேசோன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணுவார். எந்த வருஷம்னா 1826 சிஇயில். அதாவது ஏடின்னு உங்களுக்கு தெரியும், இந்த பிசின்னு தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா, பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 1826 ஏடியில் தான் வந்துட்டு
இந்த இண்டஸ் வேலி சைட்டவே ஃபர்ஸ்ட் யார் போய் விசிட் பண்ணுறான்னா சார்லஸ் மேசோன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அடுத்த கொஸ்டினாக கூட இது வரலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்? ஹராப்பன் சிவிலைசேஷன் இஸ் கன்சிடர் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா வேர்ல்டு ஓசோன் டே எந்த நாளில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1987 மான்ட்ரியல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் எது அப்படின்னா வந்துட்டு ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 1987 என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். லைக் வாட்டர் வேப்பராக இருக்கட்டும், இல்லை குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஓசோன் வந்து அதிகமாக டிப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா நாடும் சேர்ந்து நம்ம டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை வந்து குறைக்கணும், ஓசோனை வந்து நம்ம பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக மான்ட்ரியலில் போயிட்டு எல்லாரும் கன்வென்ஷன் சைன் பண்ணுறதா வந்துட்டு மான்ட்ரியல் புரோட்டோகால் சைன்ட் இன் 1987 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு அந்த எந்த டேல வந்து அவங்க சைன் பண்ணாங்களோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு ஓசோன் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ நமக்கு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், வேர்ல்டு ஓசோன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 5 ஜூன், 16 செப்டம்பர், 22 ஏப்ரல், 10th டிசம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏ ஆப்ஷன் சிமிலராக இருக்கா உங்களுக்கு? ஜூன் 5ங்கிறது வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ வராது. ஸோ ஓசோன் டே வந்துட்டு எப்போ பண்ணியிருக்காங்கிறத எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். வேர்ல்டு ஓசோன் டே வந்துட்டு செப்டம்பர் 16 தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக செப்டம்பர் 16 பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதே நாளில் தான் வந்துட்டு மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்துட்டு என்ன சொல்லுது? இட் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் தி ஓசோன் லேயர் பை ஃபேஸிங் அவுட், அதாவது ஃபேஸிங் அவுட்னா குறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸிங் அவுட் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம குளோரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக டிப்ளீட் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ப்ரோட்டோக்காலில் இருக்கும். இது எந்த வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க? 1987 சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்து செப்டம்பர் 16 அது என்ன பண்ணுறாங்க? வேர்ல்டு ஓசோன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி 16 செப்டம்பர் அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து 2 எக்லிப்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஒன்று வந்து சோலார் எக்லிப்ஸ் இருக்குன்னு தெரியும், இன்னொன்று வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த லூனார் எக்லிப்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த பொசிஷனில் எர்த்து, சன்னு, அப்புறம் மூன், இது மூணுமே வந்துட்டு எந்த பொசிஷனில் இருந்தால் அதை நம்ம லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக பாருங்க, மூன் வில் பி இன் பிட்வீன் எர்த் அண்ட் தி சன். இப்போ எங்களுக்குள்ள எர்த் இருக்குது, ஸோ எங்களுக்குள்ள சன் இருக்குது. ஸோ மூன் வந்து நடுவில் இருந்துச்சுன்னா அது லூனார் எக்லிப்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு எர்த் வில் பி இன் பிட்வீன் மூன் அண்ட் தி சன். அப்புறம் மூனுக்கும் சன்னுக்கும் நடுவில் எர்த் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து சன் வில் பி இன் பிட்வீன் மூன் அண்ட் எர்த். சன் இங்கே நடுவில் இருந்துக்கும் மூனுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வந்துட்டு சன் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் எர்த்தை சுற்றி தான் வந்து மூன் ரிவால்வ் ஆகுதுன்னு தெரியுமா? ஸோ அப்போ இதுக்கு இடையில சன் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம தப்புன்னு சொல்லிடலாமா? ஸோ சன் வில் பி இன் பிட்வீன் மூன் அண்ட் எர்த்துங்கிறது தப்பு. ஸோ வந்து நன் ஆஃப் தி அபவும் வராது. ஸோ எய்தர் ஆப்ஷன் ஏ இல்லாட்டி ஆப்ஷன் பி. இல்லை ஒரு ஆப்ஷன் வந்து சோலார் எக்லிப்ஸு, ஒரு ஆப்ஷன் வந்து லூனார் எக்லிப்ஸ். இதுக்கு டயக்ராம் பார்த்துட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ டயக்ராம் பாருங்க, இதுதான் வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ். ஸோ லூனார் எக்லிப்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா சன்னுக்கும் மூனுக்கும் நடுவில் யார் எந்த பிளானட் வராங்க? எர்த். ஸோ எர்த் வில் பி பிட்வீன் சன் அண்ட் தி மூன். ஸோ இந்த கான்செப்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மூன் வந்துட்டு நம்ம எர்த்தில் தெரியுற லைட் வந்துட்டு சன்கிட்ட வாங்கி தான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ சன்னோட ரேஸ் வந்துட்டு இந்த எர்த் வந்து தடுத்துரும் மூணுக்கு போகிறத. இந்த டார்க்கர் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டார்க்கர் ரீஜன் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அம்ப்ரா ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பார்ஷியல் ரீஜனாக ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பென்னம்ப்ரா ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ மூணு வந்து லூனார் எக்லிப்ஸ் நடக்கும்போது அம்ப்ரா ரீஜனில் வரும்போது சுத்தமாக வந்து இருட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ். லூனார் அப்படின்னா வந்துட்டு மூணு அர்த்தம். ஸோ வந்து எர்த் வில் பி இன் பிட்வீன் சன் அண்ட் தி மூன் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் நம்ம வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் போங்க, ஆப்ஷன் பியில் பார்த்தீங்களா எர்த் வில் பி இன் பிட்வீன் மூன் அண்ட் தி சன் அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏல மூன் வில் பி இன் பிட்வீன் எர்த் அண்ட் தி சன் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ சன்னோட ரேஸ் வந்துட்டு எர்த்தில் வந்து தெரியாது இல்லையா? ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்போ நம்ம சோலார். சோலார்னா என்ன அர்த்தம்? சன்ஸ் ரேஸ்லேருந்து வரதை சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா சோலார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் அக்னி பிரைம் மிசைல் அப்படின்னு கேட்குறாங்க. 500, 800, 1000 to 2000, 2500 to 3000 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ அக்னியில் மொத்தம்
5 மிசைல் இருக்கு. அக்னி 1 to அக்னி 5. அது போக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அக்னி பிரைம் மிசைல் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. ஸோ இந்த அக்னி பிரைம் மிசைல் வந்து தனி மிசைலா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அக்னி பிரைம் இஸ் எ நியூக்ளியர் கேப்பபிள் நியூ ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டு வேரியன்ட் அக்னி கிளாஸ். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அக்னி கீழே வரனால இதை என்ன சொல்றாங்கன்னா அக்னி கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் எ 2 ஸ்டேஜ் கேனிஸ்டர் மிசைல். ஸோ இந்த என்ன கேனிஸ்டர் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நார்மலாக மிசைல் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு ராக்கெட்னா லான்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ராக்கெட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு மிசைல்னு வச்சுக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 2 ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க இல்லையா? 2 ஸ்டேஜ் என்னன்னா வந்துட்டு ப்ரொப்பலண்ட் இருக்கும். ப்ரொப்பலண்ட்னா வந்து அந்த ராக்கெட் போகிறதுக்கான ஒரு பெட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். சாலிட் ப்ரொப்பலண்ட், லிக்விட் ப்ரொப்பலண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த பாடி பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா கேனிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறோம்னா கேனிஸ்டர். மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இது பேர் தான் வார் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அக்னி பிரைமில் இந்த வார் ஹெட் வந்து எதை கேப்பபிளாக இருக்குது? நியூக்ளியர் பேஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம அக்னி பிரைமில் நியூக்ளியர் வார் ஹெட் வச்சுருக்கோம். கேனிஸ்டரில் வந்துட்டு 2 ஸ்டேஜ் வச்சுருக்கோம். ஒன்று சாலிட் வச்சுருப்போம், இன்னொன்று லிக்விட்னு வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு கேனிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லான்ச் இங்கே இந்த இடத்துல நம்ம லான்ச் பண்ணுறோன்னா 2000 கிலோமீட்டர் உள்ள எதிரி வரையும் நம்ம வந்து லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து அக்னி பிரைமோட ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஸோ இப்போ லான்ச் வந்துட்டு அப் டு 2000 கிலோமீட்டர்ஸ். பர்பஸ் பார்த்தோன்னா வந்து ரீஜனல் டிட்டரன்ஸ் குவிக் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கேருந்து அக்னி பிரைமை லான்ச் பண்ணியிருக்காங்க? ஒரு ட்ரெயின்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலலாம் ராக்கெட் லான்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பண்ணணும். இதை வந்து நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் லான்ச் பண்ணணும் எதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மொபைல் யூஸ் பண்ணி, அதாவது மொபைல்னா டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான். இந்த இது வந்து ட்ரெயின் மூலிமா நம்ம பண்ணியிருக்காங்க. அது எந்த ரீஜனுக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்லைடில் ரீஜனல் டிட்டரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. லான்ச் சிஸ்டம்னா நீங்கள் ரோட்வேஸில் லான்ச் பண்ணலாம், இல்லை ரயில்வேஸில் லான்ச் பண்ணலாம். ஸோ எதில் வேணால் மொபைல் லான்ச்சிங் வேணால் பண்ணிக்கலாம். வார் ஹெட் அப்படிங்கிறது சிங்கிள் வார் ஹெட். இது வந்து ஒரு வார் ஹெட் தான் இருக்கும். அதை என்ன பார்த்துட்டோம்? நியூக்ளியர் வார் ஹெட்னு பார்த்துட்டோமா? ஸோ மொபிலிட்டி வந்து ஹைங்கிறது என்ன அர்த்தம்னா எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு மொபிலிட்டி ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எந்த ரேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 1000 to 2000 கிலோமீட்டர் வரையும் லான்ச் பண்ணலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக 25th சமிட் நடந்திருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இந்த 25th சமிட்டை எங்கே போய் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது ஒரு 5 டாபிக் கவர் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அதாவது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, அதில் வந்துட்டு இந்தியா மெம்பராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ப்ளஸ் வந்து என்ன அப்ஜெக்டிவ், ப்ளஸ் வந்து ரீசெண்டாக ஏதாவது சமிட் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அட்டெண்டட் 25th SCO, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 25th சமிட் நடந்திருக்கு, அது எங்கே நடந்துச்சு, பிரைம் மினிஸ்டர் வந்து எங்கே போய் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் வைஸ் பாருங்க, நியூ டெல்லி இந்தியா, தியாஜின் சைனா, அஸ்தானா கசகஸ்தான், டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ SCO பற்றி ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொஸ்டின் வரலாம். இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது எப்போ ஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு 2001 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2001 ஷாங்காய் 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், S5 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொத்தம் 5 கண்ட்ரி மட்டும்தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ 2025 பேலன்ஸ் ஒரு 5 கண்ட்ரி ஆட் ஆகி மொத்தம் இப்போ வந்து 10 மெம்பர்ஸ் வந்துட்டு SCO மெம்பர்ஸாக இருப்பாங்க. இப்போ யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சைனா, ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்தியா, ஈரான், பெலாரஸ், பாகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஸோ இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ஜிங். ஷாங்காய்ங்கிறது நம்ம சைனா பேஸ்டில் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? பெய்ஜிங்கில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டினாக கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெம்பர்ஸ் வந்து 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ மேப் பேஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர் SCOவில். பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரி யார் யார் இருக்கா? பாகிஸ்தான் இருக்காங்க, சைனா இருக்காங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு மேலே யார் யார் இருக்கா? கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா பார்த்தோம். நெய்பரிங் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான், சைனாவும் இருக்காங்க. பாகிஸ்தான் சுற்றி உள்ள சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஃப்ரெண்ட்லி நேஷனான ரஷ்யா இருக்காங்க. அப்புறம் இங்கனக்குள்ளே வந்துட்டு பெலாரஸ் வந்து தனியாக ஆட் ஆயிருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து நமக்கு 10 கண்ட்ரி வந்து SCO மெம்பர்ஸாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் சமிட் எங்கே நடந்திருக்கு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் 25th மீட்டிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ். எங்கே நடந்திருக்குன்னா வந்துட்டு தியாஜின் சைனா அப்படிங்கிறத நடந்திருக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி
தியாஜின், சைனா அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி மல்டி ஸ்டேஜ் மலேரியல் வேக்சின் பீயிங் டெவலப்டு இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மல்டி ஸ்டேஜ் மலேரியா வேக்சின் வந்து இந்தியாவில் வந்து இண்டிஜினஸாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன வேக்சின் அப்படின்னு கேட்குறாங்க. கோவேக்சின், அட்ஃபால்சிவேக்ஸ், கோவிஷீல்டு, ஸ்பூட்னிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் வைஸ் பாருங்களேன். நீங்கள் COVID-19 அவேராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு தான் வந்துட்டு COVID-19 வேக்சினில் வந்து வரும். இப்போ ஸ்பூட்னிக்ங்கிறது வந்துட்டு அதே COVID-19 தான். இது எங்கே டெவலப் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா ரஷ்யாவில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து COVID-19 வேக்சின் தெரிஞ்சால் கோவேக்சின் வராது, கோவிஷீல்டு வராது, ஸ்பூட்னிக் வராது. ஸோ அப்போ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் பி அட்ஃபால்சிவேக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மலேரியா பற்றி பார்த்துட்டு அட்ஃபால்சிவேக்ஸோட வேக்சினை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியா இஸ் டெவலப்பிங் எ மல்டி ஸ்டேஜ் மலேரியல் வேக்சின் நேம்ட் அட்ஃபால்சிவேக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்தியா டெவலப் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டிஜினியஸ் டெவலப், இந்தியாவிலே வந்துட்டு டெவலப் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்துட்டு இண்டிஜினியஸ்லி டெவலப்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அட்ஃபால்சிவேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹியூமன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃப்ரம் வெக்டார் பார்ன் கம்யூனிட்டி. வெக்டார் பார்ன்னா வந்துட்டு ஒரு தனி வெக்டார் இருக்கும். இப்போ இந்த வந்து மலேரியா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, மலேரியோட வெக்டார் என்னவா இருக்கப்போ நமக்கு இங்கே மஸ்கிட்டோ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மலேரியோட வெக்டாராக இருக்கும். ஸோ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அட்ஃபால்சிவேக்ஸ் வந்து அப்படிங்கிறது இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ரீகாம்பினன்ட் கைமெரிக் மலேரியா வேக்சின் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரீகாம்பினன்ட் கைமெரிக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு இந்த வேக்சின் தயாரிக்கிற முறை, ரீகாம்பினன்ட் முறை யூஸ் பண்ணி வந்து இந்த வேக்சினை தயாரிச்சிருக்காரு தான் வந்துட்டு ரீகாம்பினன்ட் கைமெரிக் மலேரியா வேக்சின் அப்படிங்கிறாங்க. இப்போ மலேரியா ஜென்ரலாக லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் வந்துட்டு மலேரியா பேராசைட் வந்து என்ன பண்ணுன்னா வந்து இன்னொரு இன்ஃபெக்டட் பர்சனில் வந்து போய் பரப்போம். இப்போ இந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து எந்த இடத்துல மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகும்னா லிவர் செல்ஸில் தான் போய் அஃபெக்ட் ஆகும். இந்த பேராசைட் ஃபுல்லாகவே வந்துட்டு லிவர்ஸில் தான் போய் அஃபெக்ட் ஆகும். லிவர்ஸில் அஃபெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? ஆர்பிசி ஃபுல்லாகவே வந்து இன்ஃபெக்டட் ஆயிருமா? ஸோ ஆர்பிசி இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல கொசு வந்து அந்த மனுஷனை கடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மஸ்கிட்டோ என்ன ஆகிடும்? அந்த மஸ்கிட்டோவும் நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்டன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ மறுபடியும் இன்னொருத்தர் போய் கடிக்கிற இது அப்படியே நம்ம சுற்றி நடக்கிறதா வந்துட்டு நான் என்ன சொல்லுவோம்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா பேராசைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து அட்ஃபால்சிவேக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் பேராசைட்டோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படிங்கிறாங்க. பிளாஸ்மோடியம் இந்த ஃபால்சிங்கிறத பாதியை கட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அட்ஃபால்சிவேக்ஸ் வேக்சின். ஃபால்சிங்கிறது அந்த பேராசைட்டோட பேர், இன்னொரு பேர் வச்சிருக்கிறது அட்ஃபால்சிவேக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பி அட்ஃபால்சிவேக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் தி இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ லொக்கேட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேப் பேஸ்ட் கொஸ்டினா. ஸோ ஆப்ஷன் வைஸ் பாருங்க. லக்ஷதீப் ஐலாண்ட், பேரன் ஐலாண்ட் அந்தமான் சி, கவரட்டி ஐலாண்ட் அரேபியன் சி, நார்கொண்டம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவிலே வந்துட்டு ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேப்பில் பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பேரன் ஐலாண்ட் அப்படின்னு தான். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ அந்தமான் போகிறோம் இல்லையா, ஸோ அந்த அந்தமான் ஐலாண்டோட சேர்ந்து தான் வந்துட்டு இந்த பேரன் ஐலாண்ட். இந்த பேரன் ஐலாண்ட் தான் வந்துட்டு இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ அப்படிங்கிறது அங்கே லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ ஏன் வந்து அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்து எரப்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். ஸோ பேரன் ஐலாண்டில் ஒரு ஆக்டிவ் வல்கனோ இருக்குது, அதுதான் வந்து இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏஷியாஸ் ஒன்லி கன்ஃபார்ம்டு ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் ஏஷியாவோட ஆக்டிவ் வல்கனோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த பேரன் ஐலாண்ட் வல்கனோ தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்போ ஆப்ஷன் பி பேரன் ஐலாண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தோன்னா அந்தமான் சீல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் இல்லையா. ஹூ பிகேம் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் சாம்பியன் இன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஆஃப்டர் வின்னிங் கோல்டு இன் தி மென்ஸ் 1000 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அட் தி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025 நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து மென்ஸ் கேட்டகரியில் 1000 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் வந்துட்டு யார் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பா அப்படிங்கிறது கொஷின். ஆப்ஷனே பாருங்கள். கிரிஷ் சர்மா, ஆனந்த்குமார் வேல்குமார், நீரஜ் சோப்ரா, ரோஹன் போபனா. ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும் அவங்களால. ஆப்ஷன் சி பாருங்கள். நீரஜ் சோப்ராங்கிறது நம்ம வந்து ஜாவ்லின் த்ரோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒலிம்பிக்ஸில் இருந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி வராது. இப்போ நமக்கு வந்து 3 பேர் கன்ஃபியூஸ் ஆகும். கிரிஷ் சர்மாவா, அனந்த்குமாரா, இல்லை ரோஹன் போபனாவான். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்துட்டு அவார்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸாமில் பார்த்தாலும் சரி, டெஸ்ட்டில் பார்த்தாலும் சரி, மேக்ஸிமமாக வந்து பர்சனாலிட்டி யாருன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். யார் வந்து கோல்டு வாங்கியிருக்கா, யார் சில்வர் வாங்கியிருக்கா. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து அப்போ பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
பர்சனாலிட்டி வைஸ் வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்தியா வந்து எதாவது மெடல் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கவர் பண்ணுறது. அதுக்காக இந்த கொஸ்டினோட மோட்டிவும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் இருக்கும்? ரீசென்ட்லி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹெயில்டு அனந்த்குமார் வேல்குமார் ஃபார் பிகமிங் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ இப்போ வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இது எவ்வளோ முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஸ்பீட் ஸ்கேட்டிங் அப்படிங்கிற ஸ்போர்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யார் வாங்கியிருப்பானா அனந்த்குமார் வேல்குமார் அப்படிங்கிறத. அதை வந்து ஹெயில்டுனா வந்து பாராட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம சீனியர் 1000 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஜூனியர் 1000 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஒன்று நடந்திருக்கும். அதில் யார் கோல்டு மெடல் வாங்கியிருப்பான்னு பார்த்தோம்னா அதே இந்தியன் ஸ்கேட்டர் தான். அவரோட பேர் வந்துட்டு கிரிஷ் சர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து அனந்த்குமார், இன்னொன்று வந்துட்டு கிரிஷ். அனந்த் கிரிஷ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்துட்டு சீனியர் 1000 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் வாங்கியிருப்பாரு கோல்டு மெடல். இவர் வந்துட்டு ஜூனியர் இதில் வாங்கியிருப்பார் கிரிஷ்ங்கிறவர். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அனந்த்குமார் தான் வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? அப்போ ஆப்ஷன் பி அனந்த்குமார் வேல்குமார் அப்படிங்கிறத இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இதிலே வந்து உங்களுக்கு கொஸ்டினில் ஜூனியர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் ஏ வரும். கிரிஷ் சர்மா அப்படிங்கிறது ஜூனியர் கொடுக்கல. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிற வந்துட்டு எந்த வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1961, 68, 72, 1950. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் ஒரு 5 பாயிண்ட் கவர் பண்ணணும்னு பார்த்தோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனோ போர்டோ அப்படிங்கிற சொல்லலாம். இட்ஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆர் இன்டர்நேஷனல் போர்டு. இது மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1968 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு யுனைடெட் நேஷன் தெரியுமா, நம்ம முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்தோம். யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு மொத்தம் 6 பாடிஸ் இருக்கும் இல்லையா, ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், அப்புறம் வந்துட்டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ஐசிஜேன்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், அப்புறம் செக்ரட்டரியேட். இது மாதிரி 6 இருக்குது. ஸோ இதில் வந்து யுனைடெட் நேஷன் வந்துட்டு ஒரு கன்வென்ஷன் போடுறாங்க. என்ன கன்வென்ஷன்? இன்டர்நேஷனல் ட்ரக் கண்ட்ரோல் கன்வென்ஷன் அப்படிங்கிறத ஒரு கன்வென்ஷன் போடுறாங்க. ஸோ இங்கே ட்ரக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு அம்பர்லா டேர்ம். எதை வேணால் நீங்கள் இந்த ட்ரக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் வந்து மெடிசன் பர்பஸ்க்காக நீங்கள் பயாலஜிக்கலாக யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு மெடிசினல் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த கன்வென்ஷனை வந்து யார் மானிட்டர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1968. ஸோ இதில் மெம்பர்ஸ் யார் இருப்பா? மொத்தம் 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 13 மெம்பர்ஸ் எந்த கவுன்சிலேருந்து வந்திருப்பாங்க? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அந்த யூஎனோட 6வது பாடின்னு பார்த்தோமா. ஸோ எக்கனாமிக் சோஷியல் கவுன்சிலில் இந்த 13 பேர் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த போர்டுலையுமே மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதோட முக்கியமான மேண்டேட் என்ன? ஒரே ஒரு மேண்டேட் தான். அதாவது வந்து சப்ளை பண்ணுற ட்ரக்ஸ் வந்துட்டு இட்ஸ் கோயிங் ஒன்லி ஃபார் மெடிக்கல், அதாவது மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டும் போகுதா இல்லை வேற ஏதாவது இல்லிசிட்டா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டோட வேலை. ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி மேண்டேட் ஆஃப் ஐஎன்சிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் பி 1968 அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் மேப் பேஸ்ட் கொஸ்டினாக இருக்கா. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா டஸ் நாட், இப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா, டஸ் நாட் ஷேர் பார்டர் வித் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் பார்டர் ஆகாத ஸ்டேட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ஹரியானா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறது யூனியன் டெரிட்டரி. ஸோ மேப்பில் பார்க்கலாமா. ஸோ பாகிஸ்தான்ங்கிறது இங்கக்குள்ளே இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட் வந்து பார்டரில் இருக்குது? குஜராத் வரும், ராஜஸ்தான் இருக்குது, பஞ்சாப் இருக்குது, யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் வந்து லடாக். மொத்தம் 1, 2, 3, 4 அப்புறம் 5 இந்தியா ஸ்டேட்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானோட பார்டராக இருக்குது. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்துருக்காங்க, பார்டர் ஆச்சா. ஸோ அப்போ ஆன்சர் வர பஞ்சாப்பும் பார்டராக இருக்கும், குஜராத்தும் பார்டராக இருக்கும், ஹரியானா பார்டராக இருக்குமான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி மேப் கொஸ்டின் வந்து மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் தி இயர்லியஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் ஸ்ட்ரக்சர் பிஃபோர் தி ரிஃபார்ம்ஸ் வேர் இம்ப்ளிமெண்டட் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டினா நிறைய பேர் ஹோட்டல்ஸ்னால் போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து ஏதாவது கூட்ஸ் வாங்குறதுலனா ஜிஎஸ்டின்னு பில்லு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ரேட் ஸ்ட்ரக்சரில் ஒரு 4-5 ஸ்லாப்ஸ் இருக்கும். என்னென்ன ஸ்லாப்ஸ்னால் இந்த 5% கொடுத்துருப்பாங்க, 12% இருக்கும், 18% இருக்கும், அப்புறம் வந்து 28% இருக்கும். இப்போ நீங்கள் ஹோட்டல்ஸில் பில்னா வாங்கி பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, அப்புறம் வந்து எஸ்ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2.5%, 5% இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிஃபார்ம்ஸ்க்குலாம் வரதுக்கு முன்னாடி எப்படி பே பண்ணிட்டு இருந்தோம்? 5% ஒரு டேக்ஸ் போட்டிருப்பாங்க, 12% போட்டிருப்பாங்க, 18 போட்டிருப்பாங்க, 28 போட்டிருப்பாங்க. இப்போ ரிஃபார்ம்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாற்றிட்டாங்கன்னு வந்துட்டு
இந்த 4 ஸ்லாப் அதாவது 0% ஒன் ஆஃப் தி ஸ்லாபாக இருந்துச்சு. ஸோ இது 5 என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு 5% கொடுத்துருப்பாங்க, 18% கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு 40% கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 40% வந்துன்னா நல்லா லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், லக்ஸுரி குட்ஸ்லாம் வாங்குறோம்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 40%, அப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 5, 18 கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் இந்த ரிஃபார்ம்ஸ் வரதுக்கு முன்னாடி என்னென்ன டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறோம். ஸோ அப்போ இருந்தது 5, 12, 18 அண்ட் 28. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஜிஎஸ்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படி இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி விஏடி அதாவது வேட்னு சொல்லுவோம், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து முன்னாடி டாக்ஸேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில் 101 அமெண்ட்மெண்ட்டில் அமெண்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 2016 கொண்டு வந்திருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அப்புறம் பழைய ரெஜிமில், ஓல்டு ரெஜிமில் என்னென்ன டேக்ஸ் ஸ்லாப் இருந்தது, நியூ ரெஜிமில் என்னென்ன டேக்ஸ் ஸ்லாப் இருந்தது வந்து தெரிஞ்சுப்போங்க. ஸோ அடுத்து 2 ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர் அசிஸ்டட் பை சாணக்யா அப்படிங்கிறாங்க. ஸோ சாணக்யா அசிஸ்ட் பண்ணி மௌரியன் எம்பையர் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பிம்பிசாரா, பிந்துசாரா, சந்திரகுப்தா மௌரியா, அசோகா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சாணக்கியானா யாருன்னு தெரியணும். அவர் வந்து மௌரியன் எம்பையர் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ சாணக்கியா அப்படிங்கிறது வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியன் டீச்சர், ஃபிலாசபர். ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பொயட்னா இருப்பாங்களே, ஒரு கோர்ட்டில் ஒரு எம்பையருக்கு ஒரு பொயட் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த எம்பையரில் சாணக்கியா அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க, டீச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா வந்துட்டு ஒரு மௌரியன் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட் அட்வைசராக இருப்பார், ராயல் அட்வைசராக இருப்பார். ஸோ யாருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மௌரியன் எம்பையர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரூல் யார், சந்திரகுப்தா மௌரியா. ஸோ சந்திரகுப்தா மௌரியா தான் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர். ஸோ இவர் என்ன, சாணக்கியா வந்து சந்திரகுப்தா மௌரியாவை ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம், அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் வந்து மௌரியன் எம்பையர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து யார் ரூலர்ஸாக இருப்பாங்க, சந்திரகுப்தாக்கு அப்புறம் பிந்துசாரா, சந்திரகுப்தோட பையன் தான் வந்துட்டு பிந்துசாரா. அதுக்கப்புறம் அசோகா தி கிரேட், அப்புறம் பிரிஹதர்த்தா. நம்ம வந்து மெயினாக பார்க்கறது சந்திரகுப்தாவோட இது பார்ப்போம், அப்புறம் வந்து அசோகாவை பற்றி பார்ப்போம், அசோகா பில்லர். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். இப்போ சந்திரகுப்தா ஹெல்ப் பண்ணது வந்துட்டு சாணக்கியா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், இப்போ ஆப்ஷன் சி சந்திரகுப்தா மௌரியா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பாருங்க. ஹூ வாஸ் தி லாஸ்ட் நோன் ரூலர் ஆஃப் குப்தா டைனாசிட்டி அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மௌரியஸில் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, ஃபவுண்டர் யார், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ரூலர் யார், இப்படி தான் மெயினான கொஸ்டின் வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினும் குப்தா டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், குமாரகுப்தா 2, ஸ்கந்தகுப்தா, விஷ்ணுகுப்தா, கதோட்கச்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனாசிட்டி வந்து ஜென்ரலாக பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யாருன்னு பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யார், ஃபஸ்ட்டு யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா குப்தா டைனாசிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ ஸ்ரீகுப்தா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரது யாருன்னா ஸ்ரீகுப்தா, கதோட்கச்சா, சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா. அதாவது சந்திரகுப்தாவுக்கு அப்புறம் சமுத்திரகுப்தா வருவாங்க, மறுபடியும் சந்திரகுப்தா 2 வந்துருவாங்க, 2, அப்புறம் குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக விஷ்ணுகுப்தா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது ஃபவுண்டர் ஸ்ரீகுப்தான்னு பார்த்துட்டோம். அப்புறம் அடுத்த 3 ரூலர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா 1 பார்ப்போம், அப்புறம் சமுத்திரகுப்தா பார்ப்போம், அப்புறம் சந்திரகுப்தா 2. ஸோ இவங்க பீரியடில் தான் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் டைனாசிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இவங்க 3 ரூலர்ஸ் பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட் ரூலர் யார், விஷ்ணுகுப்தா. ஸோ இவங்க 5 பேரை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இந்த க்ரொனாலஜி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் ரூலர் யார், ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன இருக்கும், லாஸ்ட் ரூலர் யாருன்னா விஷ்ணுகுப்தா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விஷ்ணுகுப்தா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த அசஸ்மெண்ட் டிஸ்கஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜென்ரல் நாலேஜில் ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தோம். அதாவது ஓல்டு பேலியோலித்திக்கில் ஆரம்பிச்சு குப்தன் ஏஜ், மௌரியா, முகல்ஸு, அப்புறம் டெல்லி சுல்தானேட், அவங்களோட ஃபவுண்டர்ஸ் யார், க்ரொனாலஜிக்கலாக வர ரூலர்ஸ் யார், அப்புறம் லாஸ்ட் ரூலர்ஸ் யார், அது கீழே வந்து என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரொனாலஜி பேஸ் பண்ணி ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அது போக நம்ம என்ன பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் இன்டர்நேஷனல் போர்ட்ஸ்னால் பார்த்தோம் இல்லையா. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 கவர் பண்ணுறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட் பண்ணி கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானது. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.